நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் அவருடைய சமூகத்தை வந்திருக்கிற நம்மோடு தேவன் பேசும்படியாக, தேவாவியான நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும்படியாக தேவன் பேசும் பொழுது நம்முடைய சிந்தைகளில் வேறு எதுவும் எண்ணங்கள் ஓடாதபடிக்கு வேதத்துக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை தேவன் திருப்பும்படியாக, காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உண்மை ஆண்டவரே, இந்த வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரம் பாடல் பாடினோம் ஆண்டவரே, ஆராதித்தோம், வசனங்கள் வாசித்தோம். இப்பொழுது உம்முடைய வேதத்துக்கு நேராக தேவன் எங்களோடு பேச வேண்டும் என்ற காரியத்துக்கு நேராக வருகிறோம். தேவாவியானவர் இங்கே ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்க. தேவாவியானுடைய சிந்தைகளில் ஒரு ஒருமுகத்தை கட்டளையிடுங்கப்பா. வேத வசனங்களை நீர் விளக்கி காட்டும் பொழுது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான கிரியைகளை கத்து நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேலையை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 11. போதும். சரி, இந்த நாள் உலகமெங்கும் எப்படி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? குருத்தோலை ஞாயிறு என்று ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதனுடைய காரியத்தில் அந்த நாட்களில் நடந்த சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, மார்க்கிலே இருக்குது, லூக்காலேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வசனத்துக்குள்ள இதாக தான் அந்த சம்பவம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்துலேருந்து 10வது வசனத்துக்குள்ள இந்த சம்பவம் இருக்கும். இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க என்றால் 3 வித கேரக்டர்ஸ் அல்லது 3 வித காரியம் அங்கே இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த குருத்தோலை எடுத்து பேசினாலும் சரி, எந்த குருத்தோல் ஞாயிறில் எந்த மெசேஜை கேட்டாலும் சரி, அதிகமாக பேசப்படுகிறது குருத்தோலையை பற்றி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? குருத்தோலை வெண்மையாக இருக்கும், உயரமாக இருக்கும்னு சொல்லி. அல்லது சில பேர் கழுதையை குறித்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த 10 வசனத்துக்குள்ள 3ஆய் பிரித்து கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்க. முதல் கேரக்டர் யாருன்னு சொன்னா, யாரு? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க, சரியா? ஏன்னா அவர் தான் சொல்றாரு, அந்த கழுதை ஒன்று கட்டி இருக்க காண்பீர்கள். பெத்பகே பெத்தானியா அப்படிங்கிற ஊருக்கு வந்தபோது சொல்றாரு, தம்முடைய சீஷர்ல 2 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீங்கன்னு சொல்லி. ஸோ முதலாவது கேரக்டர் இயேசு கிறிஸ்து. 2வது ஒரு கேரக்டர்னா, முக்கியமான கேரக்டர் அந்த கழுதை, சரியா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. 2வது முக்கியமாய் அந்த சம்பவத்தில் அந்த ஸ்டோரியில செயல்பட்டது கழுதை. 3வது அங்க நின்று கொண்டிருந்த மனிதர்கள், சரியா? மறுபடியும் சொல்ற, இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம், கழுதை இன்னொரு பக்கம், அங்க இருக்கிற மற்ற எல்லா மனிதர்களும் சீஷர்களை சேர்த்து எல்லாரும் ஒரு பக்கம். 3ஆய் பிரித்து கொள்ளுங்க. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துக்குள் வாருங்க. நிறைய பேருக்கு தோணலாம், ஏன் அவர் கழுதையின் மேல ஏறி போனார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வாருங்க. இயேசு எதற்கு இந்த சம்பவத்தை வாலண்டியரா செய்யறாரு, எதற்செயலாய் நடக்கல, அவர் தான் செய்ய சொல்றாரு அப்படின்னா, நீங்க மத்தேயு சுவிசேஷம் 21ல 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கவனிங்க. நிறைய பேர் தோணி, ஏசு எதுக்கு ஒரு கழுதைய குட்டி ஏறி போனாரு? ஒரு குதிரையை வாங்கி ஏறி போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மிருகத்துக்கு போயிருக்கலாம். ஒரு கழுதையை எது கொண்டு போனாரு அப்படின்னா, இது அவர் தான் சொல்றாரு. சீஷர்கள் ஒன்றும் ஏசு கிட்ட போயிட்டு அங்க ஒரு கழுதை இருக்கு, அதுல ஏறி வரீங்களான்னு கேட்கல. ஏசு சொல்றாரு, அந்த கிராமத்துக்கு போங்க, அந்த கழுதை குட்டியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. ஏசு ஏன் இதை பண்ணினார் அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தீர்க்கதரிசினால் ஒரு காரியம் உரைக்கப்பட்டிருக்கு, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார்.
நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிற, இயேசு எருசலேமுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாரு. இயேசு எருசலேமுக்கு பக்கத்துல வந்தபோது, அதெல்லாம் மார்க்ல வாசிச்சோம், அவர் பெத்பகே பெத்தானியாங்கிற எருசலேமுக்கு பக்கத்து ஊருக்கு வந்துட்டார். இப்ப அவர் எங்க போறாருன்னா எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எருசலேமை நோக்கி போகும் பொழுது சொல்லுகிறார், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அந்த கழுதையின் மீது அவர் ஏறி எருசலேமுக்கு தான் போகிறாரு. நீங்க கேட்கலாம், சும்மா அவர் போற உள்ள ஒரு கழுதையை பார்த்து ஏறி போனார்னா அதெல்லாம் இல்லை. இது தீர்க்க தரிசனம். அவர் எதற்கு எருசலேமுக்கு நேராக போகிறார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் எங்கேயோ இருந்து எங்கேயும் ஏறி போகல, தெளிவாய் எருசலேமுக்கு உள்ள பவனியாக. ஏன்னா அங்க வசனம் சொல்லுது, இதோ உன், அங்க என்ன போட்டிருக்கு 21:4, ராஜா. கவனிங்க, இதோ உன் ராஜா. நீங்க கேட்கலாம், எதற்கு எருசலேமுக்கு நேராக போனாருன்னா, பொதுவாக நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பழைய காலங்கள்ல போர் நடந்துச்சுன்னு சொன்னா கோட்டையை தான் என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. கரெக்டா? இப்ப இயேசுவும் எருசலேம் தான் முக்கியமான நகரம், எருசலேம் தான் பெருசு. இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, உன் ராஜா அப்படின்னு போட்டிருக்குல்ல, இங்க பிளாத்து கூட கேட்பா, நீ யூதருக்கு ராஜாவா? இயேசு சொல்லுவார், ஆமா, நீ சொல்றபடி நான் யாருதா, ராஜாதான். நல்லா கவனிங்க, ஒரு ராஜாவாதான் அவர் தன்னை பாவித்து, அல்லது ராஜா அந்த வாக்கு நிறைவேறும்படியாகத்தான் எருசலேமுக்கு உள்ள பவனியா போறாரு. எருசலேம் விட்டு வெளியே போகல, எருசலேமுக்கு உள்ள போறாரு. ஒரு கழுதையின் மேலே ஏறி, கழுதையின் மேலே ஏன் ஏறினார் அப்படின்னா, அதுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசியா உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு இந்த பூமியில வாழும்போது தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தான் முடித்தார். அதுல ஒண்ணுதான் இது. அப்ப கழுதையின் மீது ஏறி, நல்லா கவனிங்க, ராஜ பவனியாக அவர் கழுதை மீது ஏறி எருசலேமுக்குள்ள போகும் பொழுது மொத்த எருசலேம் நகரமும் கலங்கிருச்சு. கேட்டாங்க, இவர் யாரு, இவர் யாரு, இவ்வளவு கூட்டம் இவரை பின்பற்றுதோ, இவர் யாரு? அப்ப சொல்றாங்க, இவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. எல்லாரும் பார்க்கறாங்க, முழு உலகமும் அவனுக்கு பின் சென்று போயிட்டேன்னு சொல்லி பரிசேயருடைய கூட்டம் கலங்குது. இங்கேதான் ஒரு ட்விஸ்ட், கவனிச்சு பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மார்க் 11 11வது வசனத்தை வாசிங்க. போதும், நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு வந்தா ஒரு ராஜா எங்கதான் போவார்? ஃபர்ஸ்ட் அரண்மனைக்கு தான் போவார். கரெக்டா? ஏன்னா ராஜா இப்போ ஒரு எதிரி நாட்டு போர் புரியுறாங்கன்னா அந்த நாட்டை பிடிக்கணும், அந்த ராஜாவை பிடிச்சிட்டாங்கன்னா நேரம் அரண்மனைக்கு தான் போய் அந்த கோட்டையை பிடிப்பாங்க. ஏன்னா போய் ராஜாவை அங்க உட்காருவாங்க, மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு போயிட்டு. அப்போ இந்த ஜனங்கள் நினைச்சாங்க, ஒருவேளை இயேசு இவ்வளவு பேரை கூட்டிக்கிட்டு கழுதையின் மேல பவனியாய் ராஜாவா? ஏன்னா அந்த ஜனங்களும் கூட இருந்தவங்களும் இந்த இயேசு போற பவனியை பார்த்தோன்னு ஒரு பயம், ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை அவர் ராஜாவாக போகிறாரோன்னு சொல்லி. ஆனா இயேசு மாறாக எருசலேமுடைய அரண்மனைக்கு போகல. எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போனார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு பிலாத்துட்ட சொல்லுவார், நான் ராஜாதான், ஆனா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. அப்போ இயேசு இந்த காரியத்தை ஏன் செஞ்சாருன்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக. உன் ராஜா இதோ சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும், கழுதை குட்டியா மரியின் மீதும் ஏறி உன்னிடத்துக்கு வருகிறார் என்ற அந்த எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் உன்னிடத்துக்கு வருவான்னு சொன்னதுனால தான் எருசலேம்ல இருந்து வெளியே இருந்து கழுதையின் மேல ஏறி எருசலேமுக்கு உள்ள பவனியாக போகிறார். அல்லேலூயா. இதனால தான் இயேசு அன்றைக்கு பவனியாக நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எதனால கழுதை குட்டியே போனாரு? ஒரு குதிரையில போயிருக்கலாம், வேற எதுல போயிருக்கலாம்னா வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். அவர் தன் ராஜா என்று அந்த இடத்துல உன் ராஜா சாந்த குணமுள்ளவரா இயேசு நினைச்சுன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவ்வளோ கிரௌட் அவர் கூட இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான அத்தனை பேர் அவர் பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, முழு உலகமும் அவனுக்கு பின் சென்றதுன்னு சொல்லி. அவ்வளவு கூட்ட ஜனம் இருக்கு. இயேசு நினைத்திருந்தால், அவ்வளவு பேரை நினைச்சிருந்தா, வாங்க எல்லாம் எருசலேமின் அரண்மனைக்கு போய் நான் ராஜாவா அரசால போறேன்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா நீங்க வேதத்துல கவனிச்சு பாருங்க, நிறைய டைம் இயேசுவை ராஜாவா ஆக்கணும்னு சொல்லி பிடிச்சு கொண்டு போக ஜனங்கள் மனதா இருந்தாங்க. இயேசு மறைந்து போய்விட்டார். காரணம், அவர் அவர்களை அரசால வரவில்லை, அவர்களுக்காக மறிக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் ராஜாவா இருந்தால் கூட அந்த அரண்மனைக்கு போகலைன்னா வேதம் சொல்லுங்க, அவர் சாந்த குணமுள்ளவராய் தம்முடைய வேத வாக்கியங்கள் நிறைவேற்றுவதற்காக அதை செய்தார். இது ஒரு காரியம். ரெண்டாவது கேரக்டர் யார சொன்ன? கழுதை. நான் சொன்ன மூணு காரியம் முக்கியம். ஒன்று இயேசு கிறிஸ்து.
இந்த சம்பவத்துல ரொம்ப முக்கியமானவர். ரெண்டாவது, அதுக்கப்புறம் கழுதை முக்கியமானது. மூன்றாவது, அங்க நின்றுட்டு இருந்த ஜனங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு நம்முடைய பிரசங்கத்துக்கு உள்ள போகிற, நல்லா கவனிங்க. ரெண்டாவது, இந்த கழுதையை நீங்க வாசிச்சு பாருங்களேன். மார்க் 11:4 வசனத்துல. போதும், நல்லா கவனிங்க. இந்த கழுதையை கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு அதன் மீது ஏறின உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க 7 வாசிச்சீங்கன்னா, அந்த குட்டியின் மீது தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரிச்சாங்க. எவ்வளவு கனம் கொடுத்தாங்கன்னா, நல்லா கவனிங்க. தாங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை கலத்தி அந்த கழுதைக்கு மேலே போட்டு அதற்கு மேலே ஏசப்பா உட்கார வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ண, அந்த போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை கழுத்தி வழியில விரிக்கிறாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல பிரதமரை முதலமைச்சரே வந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துவோமா? போட்டுட்டு இருக்க சட்டையை கலத்தி நீங்க நடந்து போற வழியில் நான் போடுறேன், சட்டைக்கு மேலே நடந்து போங்கன்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா மாட்டோமா? மாட்டோம். ஆனா அந்த நாள்ல, ஏன்னா அவர் ராஜாவான்னு வேதம் சொல்லுது இல்ல, அந்த நாள்ல நடந்தது போல அந்த ராஜாவா இருக்கிறதுனால அவருக்கு கனத்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த கழுதை யோசிச்சு பார்த்துருக்குன்னு வச்சிடுங்களேன் ஒரு இமேஜினேஷன்ல. ஏன் நிலைமையோ கட்டி இருந்த நிலைமை. ஆனா இப்ப இவனுக்கு என்ன கிடைக்குது? அல்லேலூயா. இப்ப இந்த கழுதை யோசிச்சு இருக்கலாம்ல, ஒருவேளை யோசிக்கல இல்ல, பட் நம்மளோட சொல்ற கட்டி இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் என்ன பண்ணல, பார்க்கல. இவ்வளவு நாள் இதே ஊர்ல தான் இருந்தேன். இவ்வளவு நாள் எங்க தான் இருந்தேன்? இதே ஊர்ல தான் இருந்தேன். ஒருத்தனும் மதிக்கல, ஒருத்தனும் கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? கழுதைக்காகவா? கழுதையின் மீது ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதே போலதான் நீங்களும் நானும். இயேசு என் மேல உங்க கூட இருக்கிற வரைக்கும், இல்லாத வரைக்கும் ஒருத்தனும் கவனிக்க மாட்டான். ஆனா என்றைக்கு அந்த இயேசு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வருகிறாரோ, அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் வித்தியாசமாக மாறிவிடும். அல்லேலூயா. இப்ப இந்த கழுதையுடைய சம்பவம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது அது கட்டி இருந்ததுன்னு சொல்லி. இப்ப இந்த கழுதையாய் ஒரு நிமிடம் நம்மளை யோசிச்சு பாருங்களேன். நான் யார் என்றால், இயேசு என் மீது பயணம் செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கழுதைகள் இருந்தாலும் கூட அந்த கட்டி இருக்கிற கழுதை, அந்த கிராமத்துல இருக்க கழுதை தான் எனக்கு வேணும்னு சொன்னார் இல்ல? அப்படிதானே? நீங்க போங்க, வழியில ஏதாவது ஒரு கழுதை தென்பட்டா கூட்டுவாங்க, அப்படியா சொன்னாரு? தெளிவா சொல்றவங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, நீங்க போனவன்னு அங்க ஒரு கழுதையை பார்ப்பீங்க, அது கட்டி இருக்க காண்பீர்கள் சொல்லி. நல்லா கவனிச்ச பாருங்க. இயேசு தெளிவாய் செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அன்பான தேவ சனமே, இந்த கழுதையுடைய தன்மையை கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அது நினைத்தது அதால செய்ய முடியாது. கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அது நினைத்த இடத்துக்கு போக முடியாது. கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அதை யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அது பயன்படாது. இப்ப நம்மள இதே நிலைமை தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு அந்த கழுதையை ஏதோ ஒரு கல்லுலயோ ஒரு மரத்திலேயோ ஏதோ ஒரு கட்டையிலயோ கட்டி வைத்திருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்மளை கட்டி வைத்திருக்கிற காரியம் எதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கழுதை உணர்த்துற காரியம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப முக்கியமானது. நான் கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் ஒருத்தன் என்ன பண்ணல, மதிச்சாங்களா? ஏன் அதே கழுதை அடுத்த நாளும் அந்த ஊர்ல தானே இருந்திருக்கோம். இயேசு ஏறி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கழுதைக்கு என்னாச்சு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கழுதை திரும்பி அதே ஊர்ல அதே எஜமான்ட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதே கழுதை தான், அதே இதுதான். ஆனா அதுக்கு முந்தின நாள் கொடுத்த மரியாதை அடுத்த நாள் கொடுத்துருப்பாங்களா? சொல்ல யோசிச்சு பாருங்க. கொடுத்துருப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்? இப்ப அதுக்கு மேல யார் இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் இயேசு இல்லைன்னா எப்படிதான் இருக்கும்? அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த கழுதையை கட்டி வைத்திருந்தது போல இன்னைக்கு அநேகரை மொபைல் கட்டி வைத்திருக்கு. ஏதோ நினைச்சதை செய்ய விடாதபடிக்கு சில பேரை ஒரு சீரியல் கட்டி வச்சிருக்கோம். என்னதான் பண்ணாலும் சரி, அந்த டைம் வந்துருச்சுன்னா பார்க்காம. அல்லேலூயா. நல்லா இதை யோசித்து பாருங்க. அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்னார் இல்ல, அது கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அதை யாரும் மதிக்கல, அதுக்கு பெரிதா மதிப்பு கொடுக்கல. அந்த கழுதை எப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு இயேசு அதன் மீது ஏறுகிறாரோ, தங்க ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அந்த கழுதை நடந்து போறதுக்கு விரிச்சுக்கிறாங்க. அப்ப இவ்வளோ பெரிய கணம்,
இவ்வளோ பெரிய மகிமை அந்த கழுதைக்கு கிடைக்கணும்னா கட்டு அவிழ்க்க என்ன பண்ணணும்? படணும். அன்பான தேவ ஜனமே, அந்த கழுதைய தேவன் அன்னைக்கு பயன்படுத்துகிறார் தாம் பவனி போகிறதுக்கு. இன்னைக்கு இதே போலத்தான் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கு. ஏதாவது ஒரு வழியில, நான் அதை முதலே சொன்னேன், அவர் நினைச்சிருந்தா சீஷர்கள்ட்ட போங்க, ஏதோ போற வழியில ஏதாவது ஒரு கழுதை கண்ணில் தென்பட்டா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல, தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, போன உடனே ஒரு கழுதையை பார்ப்பீங்க. அப்போ செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அதே போலதான் உங்களே என்ன இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்காரா? தெரிந்தெடுக்கலையா? அல்லேலூயா. தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா ஏன் அவர் அன்னைக்கு அந்த கழுதையின் மேல ஏறி பவனி போறதுக்கு அந்த கழுதை ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு? நல்லா யோசித்து பாருங்களேன். ஏசு நினைச்சிருந்தா காட்டுல போய் ஒரு 2 சிங்கத்தை கூட்டிட்டு வந்து ஏறி போயிருக்கலாம்ல. முடியுமா? முடியாதா? அவர் கட்டளையிட்ட காற்று கடலே அடங்குது, சிங்கம் அடங்காதா? அடங்குமா? அடங்காதா? அப்போ சிங்கத்தை தெரிந்தெடுக்காம யாரு எதை தெரிந்தெடுத்தார்? அப்ப நம்மளை விட அறிவாளிகளும் ஞானிகளும் இந்த பூமியில இருக்கும் போது பைத்தியமாக உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆனா தெரிந்தெடுத்தும் கூட ஏன் அவருக்காக செயல்பட முடியல? அன்னைக்கு அந்த கழுதை தேவனுக்காக பயன்பட்டுச்சு இல்ல. அந்த பவனி போகணும், எருசலேம் வரைக்கும் அவரை சுமக்கணும், அது ஏன் வேலை. அதை சுமந்ததுனால அதுக்கு கிடைச்ச கனம் பெரியது. இவ்வளவு நாள் மதிக்காத ஒரு மனுஷன் அந்த கழுதைக்கு வழியில ரோட்ல ட்ரெஸ்ஸை விரிச்சு, கழுதை நீ இதுக்கு மேல் நடந்து போன்னு சொல்லி விடுகிறான். ஒன்றே ஒன்று தான், அந்த கழுதைக்காக அல்ல, அந்த கழுதையின் மீது ஏற்று இருப்பதினால உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவன். நன்றாக கவனிங்க. அன்றைக்கு அந்த கழுதை இயேசு பவனி போறதுக்கு தேவைப்பட்டதை போல இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட கழுதைகள் தான் நீங்களும் நானும். என்றா நம்மளை கழுதைங்கிறார் அப்படின்னு யோசிச்சிங்களா? அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச விலங்கு கழுதைதான். ஏன் தெரியுமா? அதன் மேலதானங்க அவர் ஏறி போனாரு. அல்லேலூயா. பிலேயாமுடைய தீர்க்கதரிசியுடைய மதிகேட்ட தடுத்தது என்னதுதான்? அப்ப வேதத்துல கழுதைக்கு முக்கியத்துவம் இருக்கு. சிங்கத்தை விட பெருசா சொல்லல. சிங்கத்தை கூட சிம்சோனை கொண்டுதான் போட்டான். ஆனா கழுதை வேதத்துல பயன்பட்டிருக்கு. இனி உங்களை என்னை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. இந்த கால வேளையில் அந்த குருத்தோலை ஞாயிற்கு வந்திருக்கிற உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, ஏதாவது ஒரு வழியில. நல்லா கவனிங்க. இத்தனை கோடி இந்திய ஜனமும், இத்தனை கோடி தேசத்தில் உலகத்தில் ஜனங்கள் இருக்கும் பொழுது வெளியே இயேசுவை அறியாமல் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்கல்ல. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அந்த பணக்காரரை, அந்த அம்பானிய, அந்த அவங்கள இயேசு ரட்சித்து இருந்தாருன்னா அவங்கள்ட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, ஊழியத்துக்கு பயன்பட்டு இருக்குமே, அவங்களுக்கு பயன்பட்டு இருக்குமே, சபையை கட்டியிருக்கலாமே நினைக்கலாம். அது ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆயினும் கூட ஒன்றுமில்லாத என்ன, பாவத்திலிருந்து என்ன, பரிசுத்தம் இல்லாத என்ன, ஞானம் இல்லாத என்னையும் உங்களை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னார்ல, அந்த கழுதை தான் எனக்கு வேணும், அந்த கழுதை கூட்டிட்டு வான்னு சொன்ன மாதிரிதான் உங்களை என்னை இன்னைக்கு ரட்சித்தார், தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த அவர் மேல ஏறி பயணம் செய்ய முடியாதபடிக்கு நான் இருப்பதற்கான காரணம் என்னதுதான்? கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நிதானித்து பாருங்கள்ல. ஏன் என்னால பரலோகத்துக்கு தேவன் என்னை வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேராக போக முடியல? எது என்னை தடுக்கிறது? நான் முதல் சொன்ன, சில பேரை செல்போன் கட்டி வைத்திருக்கோம். நீ என்னவும் பண்ணு, ஆனா செல்போனை பார்க்காம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மொபைலை பார்க்காம என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், செல்போனே பார்க்கலாம், ஆனால் அதில் அடிமைப்படக்கூடாது. பார்ப்பது தவறல்ல, ஆனா என்ன பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அன்பான தேவச்சனமே, நான் ஒரு விஷயத்தை தெளிவாய் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். செல்போன் பார்க்கறது என்ன தவறு, அல்லது அதில் ஏதாவது ஒரு சீரியல் பார்க்கறது, அதில் ஏதோ ஒன்று பார்க்கறது என்ன தவறு? நேரம் போகணும், பொழுது போகணும் என்றால் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை அறியாமல் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்கள். நீங்க சபைக்கு வரீங்க, தேவ பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பட்டாலும் அந்த வார்த்தை உங்க காதுகளில் தொனிக்கும். ஏதாவது இடத்துல பாவம் செய்யும் போது இந்த பிரசங்கம் எங்கேயாவது என்ன வரும்? ஞாபகம் வருதா? வரலையா? வரும். நீங்க விரும்பி கேட்டாலும் விரும்பாம கேட்டாலும், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண 1 மணி நேரம் ஞாபகம் இல்லாட்டாலும் ஒரு 2 வார்த்தை உங்க மைண்டுக்குள்ள போகும். அது உங்களை அறியாம உங்கள்கிட்ட சொல்லும், இந்த பாவத்தை விட்டு நாளையில இருந்தா ஒழுங்கா ஜோம் பண்ணு, இனியாவது ஒழுங்கா சர்ச்சைக்கு வா, இனியாவது பரிசுத்தமா வா. அதே போல
நாம் மொபைலில் பார்க்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் நினைத்தாலும் நினைக்காட்டாலும் நம்மளை அவருக்கு விட்டு தனியாய் பிரித்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சபையில சொல்றாங்க, அது சீரியலுக்கு அடிமையாகாதுருங்க, இதை பார்க்காதுருங்கன்னு சொல்லி. நீங்க யோசிக்கல எதற்கு சொல்றாங்கன்னா, நீங்க நம்பினால் நம்பாட்டாலும் அதை பார்த்தோன்னே உங்களை அறியாம அது ஒரு மெதுவா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க, அந்த கழுதையை போல நான் செயல்பட முடியாதபடி அல்லது அவர் பவனி போறதுக்கு நான் பயன்பட முடியாதபடிக்கு என்னை தடுக்கிற காரியம் என் வாழ்க்கையில் எதுன்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். நன்றாய் தெரியும். நீங்க நிதானிச்சு பார்த்தா நமக்கே தெரியும், இந்த ஒரு காரியம் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா நான் ஆண்டவருக்காக வாழ முடியும், இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் விட்டுட்டேன்னா என்னால தேவனுக்காக செயல்பட முடியும் சொல்லி நமக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த கால வேளையில தேவன் அதை கட்டவிழ்க்கும்படியாக அந்த காரியத்தை விடும்படியாக நம்ம கூட பேசுகிறார். அல்லேலூயா. அந்த கழுதை நம்மகிட்ட இங்க வந்து நிக்குதுன்னு வச்சுடுங்க. அன்னைக்கு பிலேயாம்கிட்ட கழுதை பேசுச்சுன்னு வேதம் சொல்லுது இல்ல. அந்த கழுதை ஒருவேளை இன்னைக்கு சென்ட் ஜான் சர்ச்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சு நம்மளை பார்த்து சொல்லும், எப்பா அன்னைக்கு என்னை கட்டி இருந்த கட்டை அவிழ்த்ததுனால தான் என் மேல அவர் என்ன பண்ணாரு, ஏறி போனாரு, அத்தனை கணம் எனக்கு கிடைச்சது. நான் மட்டும் அவர் மட்டும் என் மேல ஏறி போனா கடைசி வரைக்கும் அங்கேயே கட்டப்பட்டு தான் இருந்திருப்பேன், ஒருத்தர் என்ன மதிச்சிருக்க மாட்டா. இன்னைக்கு இந்த சண்டே சர்வீஸ்ல அந்த கழுதையை பத்தி நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு விழுந்த கழுதையை பத்தி இன்னைக்கும் பேசுறதுக்கு ஒரே காரணம், கட்டவிழ்க்கப்பட்டு தேவனுக்காக அது செயல்பட்டதுனால, அது தேவன் செயல்படுவதற்கு அது தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு இதே போலதான் இங்க இருக்கிற உங்களை என்னை தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கு அந்த பரலோக வேலைக்கு ஏதோ ஒரு வழியில பயன்படுத்த விரும்புகிறார். ஒன்னு பிரசங்கம் தான் அப்படி இல்லை, அது ஏதாவது ஒரு வழியா இருக்கலாம், ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஜபிப்பதனால இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில அவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னு விரும்புகிறார். அதை செய்தால் நமக்கு கொடுக்கிற மேன்மையும் பெரிதா இருக்கும். ஆனா நான் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக பொல்லாத பிசாசு ஏதோ ஒன்று என் கையில கொடுத்து, நல்லா புரியும்படி சொல்றேன் பாருங்க இந்த ஒரு காரியத்தை. இப்போ குழந்தைங்க சிறு வயதுல இருக்கு, அங்கங்க ஓடாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், கையில ஏதாவது கொடுத்துருவோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஒரு டாய்ஸ் தூக்கி கையில கொடுத்துட்டா அதுக்கப்புறம் டாய்ஸ் வச்சு என்ன பண்ணும், ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாய்ஸை கொடுத்தாலும் இருக்கு தூக்கி போட்டு ஓடிடும், அது வேற. ஆனா ஒரு டைம் வரைக்கும் டாய்ஸை கொடுத்தா டாய்ஸை நோண்டிக்கிட்டே என்ன பண்ணும், இருக்குமா இருக்காதா? எனக்கு பிசாசு அப்படிதான். உன்னை விட்டுட்டா நீ ஓடிடுவ, என்ன ஒரு டாய்ஸ் வச்சுக்க, மொபைலு, இன்னும் ஒரு டாய்ஸ் வச்சுக்க, அடுத்த காரியம், ஓ இதை விட்டுட்டு என்ன அதை விட பெரிய டாய்ஸ் வச்சுக்க, ஏன்னா என்ன பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவர்கள் மேல் ஒரு நோக்கம் உண்டு. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனை விட்டா ஓடிடுவான், இவனை கொஞ்சம் விட்டோன்னா பரலோகத்துக்கு நேரானா அவனும் ஓடிடுவான், ஒரு கூட்டத்தை இழுத்துருவான். விடக்கூடாது. ஒன்னே ஒன்று பண்ணலாம், அவன் கையில ஏதாவது ஒன்று கொடுத்துரு, அவன் வாழ்க்கையில யாராவது ஒரு நபரை கனெக்ட் பண்ணி விட்டுரு, அவங்க பார்த்துப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதுன்னு சொல்றேங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அப்ப உண்மைதானே? அழைப்பு எனக்கு இருக்கு, நோக்கம் எனக்கு இருக்கு, என் மேல அவர் வைத்திருக்கான்னு தெரியுது. ஆனா செயல்பட முடியாதபடிக்கு அன்னைக்கு அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறத போலதான் இன்னைக்கு நானும் ஏதோ ஒன்று இன்னைக்கு அதை கண்டுபிடிங்க. என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு செயல்பட முடியாதபடிக்கு, அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்கு நான் செயல்பட முடியாதபடி தடுக்கிற அந்த டாய்ஸ் எது? என்ன கையில கொடுத்து என்ன ஏமாத்திட்டு இருக்கிறான் பிசாசு. டாய்ஸ் மாதிரி ஒன்ன கொடுத்து இதை வச்சு விளையாண்டுகிட்டே இரு, எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைகளை நாம் கொடுப்பதை போல உங்களை என்னை ஏதோ ஒரு பாவத்தை கொடுத்து ஏமாத்துறான். அந்த குழந்தைகளும் அதை நம்பி டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறத போல நம்மளும் இன்னைக்கு ஏதோ ஒன்றுல சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்ப்பதற்காகத்தான் இயேசு இந்த காலவில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த கட்டுல இருந்து வெளியே வந்து பாருங்க, உங்களை தேவனுக்கு செயல்படாம விடாமல் செய்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு வெளியே வருங்க. அந்த காரியத்தை உங்களை விட்டு அகற்றி பாருங்க. அந்த கழுதை தேவனுக்கு பயன்பட்டதை போல நீங்களும் தேவனுக்காக பயன்பட முடியும். அந்த கழுதை கட்டப்பட்டிருக்க ஒருத்தனும் மதிக்கல. நீங்க நினைப்பீங்கல்ல, என் வேல்யூ தெரிய மாட்டேங்க யாருக்கும், என்னுடைய மதிப்பு யாருக்கும் தெரியறது இல்லை, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார், அந்த காரியத்துல இருந்து வெளியே வந்து பார், உனக்காக தேவன் வைத்திருக்கிற மேன்மை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் அந்த உலகம் உன்னை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த டாய்ஸ் போதும், இதை வச்சு நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் நான் என்னதான் முயற்சி செய்யல, மனிதர்களை மதிப்பதில்லை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற மேன்மை கிடைப்பதில்லை. இதை குறித்து பேசினால் நிறைய பேசலாம். அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். முதல்ல சொன்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஏன் கழுதையின் மீது ஏறி போனார் என்று சொல்லி, ராஜா என்பதனால. ரெண்டாவது, இந்த கழுதை நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிச்சு. அந்த கழுதையுடைய முன் வாழ்க்கை எப்படி இருந்து, இயேசு அவர் மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு,
ஏன் போக முடியலன்னு சொல்லி அது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்ப மூன்றாவது ஒரு காரியத்துல சொன்னேன். மூணாவது யார சொன்னேன்? மனிதர்களா? இயேசுவை தவிர அங்க நிக்கிற எல்லாரும். இன்றைக்கு இதுதான் நமக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. 3 விதமான கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 3 விதமான கூட்டத்தார். இந்த சம்பவம் நான் சொன்னல 10 வசனம் தான் இருக்கும். அந்த மார்க் 11ல 1 to 10க்குள்ள இந்த சம்பவம் அடங்கி இருக்கு. ஆனா அந்த சம்பவத்தை நீங்க தியானித்து பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் திருச்சபைக்கும் தேவனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். நம்ம தியானிக்கும் போது புரியும் பாருங்க. 3 விதமான மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க. 3 விதமான கூட்டத்தார். முதலாவது கூட்டத்தாரை வாசிச்சு பாருங்களேன். 3வது 4வது வசனம் மார்க் 11லயே வாசிச்சு பாருங்க. 3:4. போதும், கவனிங்க. 3 விதமான மனிதர்கள் அங்க காணப்படுகிறாங்க. முதலாவது மனிதர்கள் இயேசு அனுப்பின அந்த 2 சீஷர்கள். நல்லா கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், அந்த பெத்பகே பத்தானியா கிராமத்துக்கு வந்த உடனே சொல்றாரு, உங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க போன உடனே ஒரு கழுதை குட்டியை கட்டியிருப்பு காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என் இடத்தில் வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதே போல அவங்க செஞ்சாங்க. ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டாங்க. இயேசு சொன்ன பதிலே சொன்னாங்க, அனுப்பிட்டாங்க. இது அந்த சம்பவம். நல்லா கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஒரு கூட்டத்தார் என்னன்னா, கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதைய அவிழ்ப்பதற்காக செல்கிறாங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நான் மறுபடியும் சொல்றேன். கழுதை கட்டப்பட்டிருக்கு, அப்படி தானே? கழுதை கட்டப்பட்டிருக்கா இல்லையா? கட்டப்பட்டிருக்கு. இயேசு சொல்றார், 2 பேரை கூப்பிட்டு நீ போய் அவிழ்த்து கொண்டு வான்னு சொல்லி அவர்கள் அவிழ்த்தார்கள். இவ்வளவுதான். இப்போ இந்த கூட்டம் தான் முதல் கூட்டத்தார். எப்படின்னா, கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதைய அவிழ்க்கிற ஒரு கூட்டத்தாரை போலத்தான். நன்றாய் கவனிங்க. இந்த உலகத்தில் கட்டப்பட்டு பாவத்திலேயோ சாபத்திலேயோ மரணத்திலேயோ கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தை அவிழ்ப்பதற்காகத்தான் உங்களே என்ன பண்ணாரு? அழைத்தாரா அழைக்கலையா? நல்லா கவனிங்க. அழைச்சாரா அழைக்கலையா? அல்லேலூயா. நீதிமொழியில வசனத்தை வாசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான் அது. நீதிமொழி 24:11 வாசிங்கல. போதுங்க, கவனிங்க. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். அந்த வசனத்துக்கு வசனம் என்ன சொல்லுது? எடுத்தீங்களா எல்லாரும்? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் அப்படின்னா சாக போறவங்களை காப்பாற்ற முடியும்னா அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. இப்ப கழுதை கட்டப்பட்டிருக்கு. இயேசு சொல்றார், அவிழ்த்து கொண்டு வா. இதே போலதான் இயேசு பரத்துக்கு ஏறும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசித்த நாமத்தினால் ஏற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெறுகிறவன் ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லி அன்றைக்கு சீஷரை அனுப்பின அதே தேவன் தான் நீ உங்களை என்னை ரட்சித்து அனுப்பி சொல்லுகிறார், அங்க கழுதை கட்டப்பட்டிருக்கு, நீ போய் அவிழ்த்து கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு சமம் என்றால், அநேகரை கட்டப்பட்டிருக்கிறத காப்பாற்றுவதற்காக தான் என் அழைப்பு இருக்கு, உங்க அழைப்பு இருக்கு. அன்னைக்கு அந்த கழுதை தேவனுக்காக செயல்பட வேண்டிய கழுதை, ஆனா தேவனுக்கு செயல்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்க போய் அந்த கட்ட அவிழ்ங்க என்று சொல்லி. இன்னைக்கு அதே போல அநேக மனிதர்கள் தேவனுக்கு தேவைப்படுகிறாங்க. அவர்கள் மீது தேவனுக்கு நோக்கம் இருக்கு, ஆனா அவங்க செயல்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்ட அவிழ்ப்பதற்காகத்தான் உங்களை என்னையும் தேவன் ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறவங்க மட்டும் இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, அதனால நம்மளும் சொல்லிடுவோம்னு சொன்னீங்களா? இல்ல உண்மையிலே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? கருத்தை ஏற்றுக்கொள்றேன்னு மட்டும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒத்துக்கிட்டீங்க, கரெக்டா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க, நான் ஒத்துக்கல, நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க.
என்ன ஒத்துக்கிட்டீங்க? தேவன் அழைத்தது கட்டப்பட்டிருக்கிறவங்களை காப்பாற்றுவதற்கு. நீங்க தான் இப்போ வாக்குமூலம் கொடுத்தீங்க, அப்படிதானங்க? வாக்குமூலம் கொடுத்தீங்கல்ல, தேவன் கேட்டிருப்பாரு, கட்டப்பட்டிருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு தாங்க என்ன அழைச்சாரு. வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, நீங்க பாத்துக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேலை எப்பவும் அப்படியே கோத்து விட்டு போயிடுறது தேவன்ட்ட உங்களை. ஏன்னா வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, என் மேல நோக்கம் வச்சது கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை இருக்கு. இந்த கழுதை கட்டப்பட்டிருக்க வேண்டாம். இந்த கழுதை தேவனுக்காக பயன்பட வேண்டிய கழுதை. ஆனா எங்கேயோ இருவழி சந்தையில கட்டப்பட்டு யாராலும் மதிக்கப்படாம கிடக்கு. இந்த கழுதையை போய் நான் கட்ட வீழ்த்தேன்னா இந்த கழுதை இயேசுவுக்காக செயல்பட முடியும். அதனால தான் சபையில யூத் மீட்டிங், சபையில சண்டே கிளாஸ், சபையில கூட்டங்கள் வைக்கிறது எதற்குன்னா, கட்டப்பட்டு தேவனுக்காக செயல்பட வேண்டிய மனித கட்டப்பட்டிருக்கும் போது அதை அவிழ்த்து விடுவதற்காகத்தான் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. முதல் கூட்டத்தார் யார் என்றால், தேவன் சொல்றாரு, எப்பா போய் அந்த கழுதை கட்ட வீழ்த்துட்டு வாங்க. அதே போல அவங்க போய் கட்ட வீழ்த்துட்டு வந்தாங்க. நீ நன்றா யோசித்து பாருங்களேன். நான் எப்பவும் சொல்ற காரியம் அதிகமா ஒன்றே ஒன்றுதான், நான் மீது வைத்திருக்கிற நோக்கம் வித்தியாசம். அநேகரை விடுதலையாக்குவதற்காக நம்ம அழைத்தார். ஆனா ஏன் நிலைமையோ அந்த கழுதையை போல நானே எப்படி உட்கார்ந்துருக்கேன். நான் சொல்றது புரியுதாங்க? எங்க என்ன கொண்டு அவர் நிறைய பேரை கட்டவிழ்க்கணுங்க. என்ன வச்சு நிறைய பேரை காப்பாத்த அவர் சொல்றாரு. நம்ம நீதிமன்ற வாசிச்சொல்ல, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மகிட்ட வந்து ஒருத்தர், நம்ம டாக்டரா இருக்கோன்னு வச்சுடுங்க ஒரு உதாரணத்துக்கு. நம்மகிட்ட வந்து ஒரு பேஷண்ட் துடிச்சுட்டு வராரு. ஐசியூக்கு ஒரு வேகமாக எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. நல்லா கவனிங்க சம்பவத்தை. ஏதோ ஒரு விபத்து ஆயிருச்சு, ஏதோ ஒரு நிலைமை, அவர் வேகமாக வராரு, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரம் அல்ல ஒரு சில நிமிடங்கள் தான் அவருடைய உயிர் போகிவிடும். ஆனால் நான் நினைச்சா ஆப்ரேஷன் பண்ணியோ மருந்து கொடுத்தா அவர் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற. இப்போ நான் இல்லைங்க, எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு எங்கள் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி போனால் நீங்கள் அந்த டாக்டரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இப்போ எது முக்கியம்? சில பேர் உஷாராயிட்டாங்க, என்ன கேட்க போறான் அடுத்துன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒத்துக்கிட்டோன்னா அடுத்து நம்மளை வச்சு லாக் பண்ணுவோம், அப்படிதானே? இப்போ அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணுமா, இல்லை 6 மணிக்கு ஒரு ஃபேமிலிட்ட அவுட்டிங் நான் வரேன் 6 மணிக்கு வெளியே போவோன்னு சொன்னாரே அதை பண்ணணுமா? பேஷண்ட்டை காப்பாற்றணுமில்ல, காப்பாற்றணுமா வேண்டாமா? அப்போ ஒருவேளை அந்த டாக்டர் பேஷண்ட்டை காப்பாற்றாம எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, மை டைம் இஸ் ஓவர், டுமாரோ மார்னிங் ஐ வில் மீட் யூ அப்படின்னு போயிட்டாருன்னு வச்சுடுங்க, என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து? திட்டுவீங்கல்ல? திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? ஒரு மனுஷன் சாக போறான், ஒரு மனுஷன் எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீ என்னடான்னா டியூட்டி முடிஞ்சுட்டு கிளம்புற. இன்னைக்கு இயேசு அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது இல்ல? அப்போ மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகலை நீ கேட்கலாம், என்னால காப்பாற்ற முடியும்? இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே வழியும் சத்தியமும். அப்போ கொலையுண்ண போகிறவர்கள், சாக போறவங்க என்ன வேற யாரு? நான் உலக பிரகாரமா நான் சாக சொல்லல, நரகத்துக்கு போகிறவங்க. இவங்களை காப்பாற்றுவதற்கான மருந்து நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பேதுரு யோவான் அதனாலதான் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, ஆனா என்னிடத்தில் அதையும் விட மேலான ஒண்ணு இருக்கு, அவரை தருகிற. அல்லேலூயா. அவங்க நினைச்சிருந்தா வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுடுங்க, அந்த கூட அந்த இடத்துல இருந்தவன் அப்படியே முடமாதான் உட்கார்ந்து இருந்திருப்பான். அந்த பணம் செலவழிஞ்ச உடனே அடுத்து வேலை செஞ்சு. ஆனா என்றைக்கு அந்த இயேசுவை கொடுத்தாங்களோ அவன் சரீர பிரகாரமான விடுதலை மட்டும் அடையல. வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நடந்து அவங்களோட அதே ஆலயத்துக்கு போனான். அல்லேலூயா. இப்ப அவனுக்கு உலக பிரகாரமான விடுதலை மட்டும் இல்ல, ஆவியின் விடுதலை கிடைச்சது. எதனால? இயேசுவை கொடுத்ததுனால. அன்பான தேவ சனமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மரணத்துக்கு போகிறவர்களை, சாக போற எல்லாரும் என்னால காப்பாற்ற எப்படி முடியும்னா முடியாதுதான். ஆனா ஒரு சிலரையாவது, ஒரு சில பேரை காப்பாற்ற முடியுமா முடியாதா? சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டாக்டரை போல தான் என் கையில மருந்து இருக்கு, அந்த மருந்து தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நரகத்துக்கு போகிறவங்களை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. இந்த உலகத்தில் வேற எந்த வழியும் கிடையாது. அதனாலதான் சொன்னா, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று. இந்த மருந்து என் கையில தான் இருக்கு. பேஷண்ட் என் கண்ணுக்கு முன்னாடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க கணக்கு எப்போ முடியும் தெரியாது. நான் சொன்ன ஒரு ஸ்டோரியில அவங்களுக்கு கொஞ்சம் மணி நேரத்தில் உயிர் போயிடும். ஆனால் நமக்கு முன்னாடி பார்க்குற ஆத்துமாக்களுக்கு, கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு எப்போ உயிர் போகும் அல்லது அந்த வருகை வரும் தெரியாது. ரெண்டுல எது நடந்தாலும் அவங்களுடைய ஆத்துமா எங்க போயிடும்? இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெரியும். ஆனாலும் அன்பான தேவ ஜனமே, கட்டப்பட்டிருக்கிறவங்களை அந்த 2 சீஷர்கள் அவிழ்த்ததை போலத்தான் இந்த காலவேளை தேவன் உங்களை என்னையும் கூட தெளிவாய் பேசுகிறார். அநேகரை கட்டப்பட்டிருக்கவங்க அவிழ்ப்பதற்கு நான் ஒன்று தெரிஞ்செடுத்தா, நீ போய் அந்த கழுதையை போல கட்டப்பட்டு என்ன யார் காப்பாற்றுவான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அன்பான தேவ ஜனமே, நம் மீது வைத்த நோக்கம் பெருசு, நம்மளை அவர் அழைத்தது பெருசு. 3 விதமான ஜனங்கள் சொன்ன. முதல் கூட்டம் யாருன்னா, கட்டப்பட்டிருக்க அந்த கழுதை அவிழ்த்தவர்கள். இதே வேலைக்காகத்தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா? என்னால் குடும்பத்தை விட்டு அங்க போக முடியுமா? முடியாதுதான், ஒத்துக்கொள்கிற. ஆனா அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர சில பேர்கிட்ட இயேசுவை குறித்து பேசலாம்ல. நம்ம வேலை செய்யற சில இடத்துல நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல பேசலாம்ல. ஏதாவது ஒரு நபரையாவது சொல்ல முடியுமா? முடியாதா? ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, மனமும் இல்லை, எண்ணமும் இல்லை. நம்முடைய இதெல்லாம் அந்த கழுதையை போல என்ன கட்டவிழ்க்க ஒருத்தர் வருவார், என்ன கட்டவிழ்க்க ஒருத்தர் வருவார் என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளை தேவன் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். உங்களை கொண்டு அநேகரை கட்டவிழ்க்க அவர் விரும்புகிறார். உங்களை வைத்து தான் அநேகருடைய கட்டை அவிழ்த்து அநேகர் பரலோகத்துக்கு வழி நடத்த அவர் நோக்க வைத்திருக்கிறார். ஆனால் அதை செய்யக்கூட முடியாதபடிக்கு அந்த கழுதையை போல நான் இன்னைக்கு ஏதோ ஒன்றுல கட்டப்பட்டிருக்கிறேன். அதுதான் சொன்னேன், தயவு செய்து கட்டிலிருந்து வெளியே வாருங்க. தேவன் உங்களை கொண்டு அநேகருடைய கட்டை அவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்க. உங்க மீது ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அழைத்த நோக்கம் பெருசு, உங்க மீது வைத்திருக்க திட்டம் பெருசு. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்ளாம இன்னும் எனக்காக ஏதாவது, நான் தான் சொன்னேன், அந்த டாக்டருக்கு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது முக்கியமா, தான் வீட்டில் அந்த ட்ரீட் முக்கியமானு சொன்னதுக்கு காரணம் அதே போலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையிலையோ அதை விட முக்கியமா எனக்கு சில வேலை இருக்கு, எனக்கு சில காரியம் இருக்கு, எனக்கு சில இது இருக்குன்னு சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 2வது ஒரு கூட்டத்தை நாம் காட்டி கொடுக்கிற அந்த கிரௌடில் இருந்த 2வது கூட்டம் யாருன்னா, அதே மார்க் 11:6 வாசிச்சு பாருங்க. இப்போ முதல் கூட்டம் கழுதை அவிழ்த்தவர்கள். நல்லா கவனிங்க. இது யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள் சொன்னா, இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான். மறுபடியும் சொல்ற, நாம் இந்த உலகத்தில் பெரிய வேலையை செய்யலாம், லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் நான் சந்தோஷப்படுவேன், என் குடும்பம் சந்தோஷப்படும், என் சந்ததி சந்தோஷப்படும், என் பிள்ளைகள் என்னை வாழ்த்துவார்கள். எங்கள் தகப்பனை பார்த்தீங்கல்ல எவ்வளோ சம்பாதிச்சாரு, அன்னைக்கு கஷ்டப்பட்டார், இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சார், எங்கள் சொத்து சேர்த்து வச்சார்கள் சொல்லும். ஆனால் பரலோகம் அதை மதிக்க கூட செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒன்னே ஒன்று தான், இந்த பூமியில நான் வாழ்ந்த வரைக்கும் அவருக்காக என்ன செய்தேன், இந்த பூமியில வாழ்ந்த வரைக்கும் நான் அவருக்கு என்ன செஞ்சு எத்தனை ஆத்துமாக்கள் நான் கொண்டு போறேன், இதை தவிர வேற எதையும் பரலோகம் கவனிக்கிறது இல்லை, அல்லது பரலோகம் அதை பெரிதா எடுத்துக்கிறது இல்லை. தயவு செய்து அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளுவோம். இப்ப அந்த டாக்டரை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த பேஷண்ட்டை காப்பாத்தாம தான் குடும்பத்துக்கு போறாரு, இவரெல்லாம் மனுஷனா, இவருக்கெல்லாம் அந்த ஈவு இறக்கம் இருக்கான்னா, இன்னைக்கு அதே போலத்தான் நம்மை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் மீது கரிசனையற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுதோ பரலோகம் நம்மை குறித்து அப்படித்தான் யோசிக்கும். 2வது மனிதர்கள் அந்த கழுதையை அவிக்கிறாங்க. யாருன்னா அந்த கழுதையுடைய ஓனர்ஸ் அங்க வராங்க பாருங்க. அந்த 6ஆம் வசனத்துல கேட்குறாங்க, கழுதையை அவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 2 பேர் ஒரு பதில் கொடுக்குறாங்க. இங்க போட்டிருக்கு இயேசு கற்பித்தபடியேன்னு சொல்லி. நீங்க மத்தேயுல வாசிச்சீங்கன்னா சொல்லியிருக்கோம், இது இயேசுவுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, ஓகே நீங்க எடுத்துட்டு போகலான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுப்பாங்க. 2வது கூட்டத்தார் அந்த கழுதையுடைய ஓனர்ஸ், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்குன்னு இருக்கிற அந்த கழுதைய தேவன் கேட்கிறார், அவருக்கு நான் என்ன பண்ணிடுவேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இது ஏன் கழுதை, நான் இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன், நான் இத்தனை வருஷம் அதுக்கு தீனி போட்டிருக்கேன், என் கழுதை. இன்னைக்கு இயேசு வருகிறார், 2 சீஷர்களை அனுப்பி கேட்கிறாரு, இந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்லி. இத்தனை வருஷம் என் கழுதையாச்சு, எனக்குரியதாச்சு, நான் கொடுத்துட்டா அடுத்து கழுதைக்கு நான் எங்க போறது, இவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா,
ஒருவேளை கழுதையை அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? எதையும் யோசிச்சாரா? ஒன்னே ஒண்ணுதான், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அனுப்பிவிட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவது கூட்டத்தாரை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இன்னைக்கு இயேசு நம்மிடத்துல நிறைய தாளந்தை கொடுத்திருக்கலாம், நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் எதற்காகனா அவருக்காக செயல்படுவதற்காக. அன்பான தேவச்சனமே, அந்த கழுதையை அவங்க கேட்டாங்க. நீங்க நினைக்கலாம் கழுதை தான் கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கழுதை விட்டுருங்களேன், நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், திடீர்னு 2 பேர் வராங்க, இந்த காரை ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை பேர் சோத்திரம் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த காரை 2 பேரும் நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன்னு வச்சுடுங்களேன், இந்த கார் ஆண்டவருக்கு வேண்டும் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார்கள், கொடுத்து விடுங்கள்னா, சோத்திரம் பிரதர் எடுத்துட்டு போங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அந்த சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு 100 ரூபா கீழே கிடந்தாலே விட்டு கொடுக்க மாட்டோம், லட்சக்கணக்கான காரை விட்டுருவோமா? நீங்க கழுதன்னொன்னு, அந்த காலத்துல கழுத ஒரு சொத்து. ஸோ கழுதன்னு கொடுத்துட்டா அப்படி இல்லை, கழுத அவங்களுக்கு ஒரு சொத்து போல. கேட்குறாங்க, ஏசு வந்து சொல்றாரு, ஏசுக்கு வேணும்னு அந்த சீசை கேட்டோன்னு உடனே அனுப்பிட்டா. நீங்க நம்மளா இருந்தா ஏசுவா எப்போ சொன்னாரு, என்ன சொன்னாரு? அப்படியா தீர்க்கதரிசனம் சொன்னாரா? அது கரெக்டான தீர்க்க தரிசனமா? ஒருவேளை பொய்யா? இயேசுவை வந்து சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்படிதானே சொல்லியிருப்போம். சரி, இயேசுவை வர சொல்லுங்க. இல்லை, நான் இயேசுகிட்ட நான் வந்து கேட்டுட்டு போறேன் ஒரு வார்த்தை, ஆண்டவரே கொடுக்க சொன்னீரா? அப்படியே இயேசு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசுவுக்காக தன்னுடையதை இழக்க ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கு. அந்த கழுதையின் ஓனர்ஸா தான் சொன்ன. இந்த இயேசு ராஜாவாக பவனி போக வேண்டுமானால் என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று நான் இழக்க தான் வேணும் என்றால் அதை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இதே தான் இந்த இயேசு என்னை கொண்டு அநேகரை பயன்படுத்துவதற்கு, என் சுயத்தை நான் இழக்கணும்னா இழக்க ஆயத்தமா இருக்கிற இந்த இயேசு என்னை கொண்டு இந்த ராஜ்யத்தின் மேன்மையை கட்டுவதற்கு, அல்லது இந்த இயேசுடைய பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னுடைய ஏதோ ஒன்றை நான் இழக்க வேண்டுமாயின் என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வேதத்தில் நம்ம குயிக்கா வாசிச்சுட்டு போனதுனால அதோடைய தன்மை நிறைய விதத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. கழுதையை கேட்டோன்னு கொடுத்துட மாட்டோம். நம்மகிட்ட வந்து ஒரு செல்போன் சார்ஜரை ஒருத்தர் வாங்கிட்டு போய் 2 நாள்ல கொடுக்கலனாலே என்னது வந்துடுது? வருதா வரலையா? கோபம் வருதா வரலையா? 2 நாள் ஆச்சு வாங்கிட்டு போனாங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ சொன்னா இன்னும் புரியும் பாருங்க. இப்போ பெண்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் பாருங்க. ஒரு அவசரத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாத்திரத்தை கொடுத்து விட்டுருவோம், அப்படிதானே? குழம்பு சாப்பாடு கொடுத்துருவோம். திருப்பி வரலன்னா சோத்திரம் அல்லேலூயா, திருப்பி வரலன்னு எத்தனை பேர் இருப்பீங்க? விட முடியுமா? பாத்திரம் ஆச்சுதே, விட முடியுமா? உண்மையா சொல்லுங்க, விட்டுருவீங்களா? ஃபோன் பண்ணி, எக்கோ அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு போனீங்க, ஒரு பாத்திரத்தையே என்னால் விட்டு கொடுக்க முடியலையே. இயேசுவுக்காக நல்லா யோசிச்சு போறீங்களா? ஒரு கேள்வி இந்த காலையில் உங்க மனசாட்சியை பார்த்து நீங்க கேளுங்களேன். ஏன் மனசாட்சியே, இயேசுவுக்காக நீ என்ன இழந்திருக்கிற? அல்லேலூயா. என்ன சொல்லிச்சு? ஏதாவது சொல்லிச்சா? மனசாட்சி ஏதாவது சொல்லிச்சாங்க? ஒரு விஷயம் உண்மை சொல்லட்டா, உங்களை என்னை அவர் பயன்படுத்தணும்னா அவருக்காக நீங்களும் நானும் ஏதாவது ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும். என் சுயத்தையும் செய்வேன், அவர் சித்தமும் என் வாழ்க்கை நடக்கும்னா நடக்காது. ஒன்று சுயம் நடக்கும், இல்லை அவருடைய சித்தம் நடக்கும். ரெண்டுமே என்ன பண்ணாது. அல்லேலூயா. அந்த கழுதையை அவர் கொடுத்தாருங்கிறது ஈஸியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த கழுதை அவருக்கு பயன்படுவதற்காக அந்த ஓனுடைய மனதில் யோசிச்சு பாருங்களேன். இந்த இயேசுவுக்கு பயன்படுவதற்கு என் சொத்துல அந்த கழுதையை நான் இழக்கணும்னா இழக்கிற, சொத்து போனா பரவாயில்ல, என் இயேசு அந்த கழுதை மேலே போறாரு இல்லை, அது எனக்கு போதும். எனக்கு எத்தனை பேர் இந்த மனநிலையில் நம்ம இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு தேவன் ஏன் நிறைவேல என்னை பயன்படுத்த முடியல? நான் கட்டப்பட்டிருந்தேன், ஆனால் விடுதலையாக்கப்பட்டேன். சில விஷயத்துல வெளியே வந்துட்டேன், ஆனாலும் ஏன் செயல்பட முடியலைன்னா என்னுடையதை இலக்க எனக்கு நினைக்கிற ஆயத்தமா இல்லை. ஏன் என் விருப்பமும் நடந்துடணும், அவருடைய சித்தமும் என்ன பண்ணிடணும்? அல்லேலூயா, நடந்துடணும். அல்லது என் விருப்பத்தின்படியே அவருடைய சித்தம் என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. அவர் சித்தம் என் விருப்பத்துக்குள்ளே என்ன பண்ணணும்?
அல்லேலூயா. சில பேர் அப்படித்தானே யோசிக்கிறோம். அவர் விருப்பத்துக்குள்ள அவருடைய சித்தம் இருந்துட்டா சந்தோஷம். ஒன்று உங்க விருப்பம், இல்லைன்னா அவர் சித்தம். என்ன வேணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என் விருப்பத்தையும் செய்வேன், சித்தமும் நடக்குன்னா தயவு செய்து சொல்றேன், நடக்காது. அது வேதத்திலே சத்தியம். அது உங்க சித்தத்தை என்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனோ, என் விருப்பத்தை என்னைக்கு சாகடிக்கிறேனோ, அந்த கழுதையை நான் இழந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ராஜ்யம், அவர் ராஜாவா எருசலேமுக்குள்ள போனா போதும் நான் என்னைக்கு முடிவெடுக்கிறேனோ அன்னைக்கு அது என் கழுதை அவருக்கு பயன்படும். இதே போல என்னுடையதை நான் என்னைக்கு இலக்கு ஆயத்தமா இருக்கிறேனோ, அவருக்காக, அந்த மேன்மைக்காக என்னுடையதை நான் என்னைக்கு இழக்கிறேனோ அன்னைக்கு என்னையும் அவர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான ஒரு பக்தர் ஒரு பாடல், நமக்கு தெரிஞ்ச பாடல் ஒரு உண்டு இல்லை, அகஸ்டின் ஜெயக்குமாருடைய பாடல் ஒன்று உண்டு. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை எப்படி எடுத்துக்க, மகிமை என்று நீடுவேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக இழந்து பாருங்களேன், தனி சந்தோஷம். அதான் இயேசு சொன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகோதரனையாவது சகோதரியாவது பெற்றோரையாவது இழக்கிறவ அதுக்கேற்ற பிரதிபலன் அடைந்துக்கிடுவான்னு சொல்லி, இன்னைக்கு இயேசுவுக்காக எதை நீங்க இங்க இழக்கிறீங்களோ மகிமையில அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் கழுதையை கொடுக்கிறா, இயேசு எனக்கு வேணும்னு சொன்னோன்னு இன்னைக்கு உங்களோடு தேவன் பேசுகிறா. உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை அவர் விட்டு விடு, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அதை இலக்க ஆயத்தமா இருக்கிறோமான்னு பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது ஒரு நபரை மட்டும் காட்டிட்டு நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதே இதுல 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. போதுங்க, போதும். இப்ப 3வது கூட்டத்தை கவனிங்க. முதல் கூட்டம் கழுதைய அவிழ்க்க போனவர்கள், 2வது கூட்டம் அந்த கழுதையை விட்டு கொடுத்தவர்கள். அதுக்கு சொன்ன தெளிவாய் புரிந்திருக்கும் என்று நம்புகிற அநேகர் கட்டவிழ்ப்பதை அழைத்தார். அது முதல் காரியம். 2வது, என்னிடத்தில் இருக்கிறதை அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். என்னுடைய சுயத்தை நான் சாகடிச்சாதான் அவருக்காக வாழ முடியும். சுயத்தை வைத்துக் கொண்டு அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. அதை அவர் இன்றைக்கு கேட்கிறார், உன் சுயத்தை விட்டுவிடு என்று சொல்லி அந்த கழுதையை கொடுத்த அந்த ஓனரை போல நீங்கள் நானே இருக்கணும் சொல்லி விரும்புகிறார். 3வது கூட்டம், ஒரு கூட்டம் இருந்தாங்க பாருங்க. இயேசு கழுதையில மேல ஏறி வந்தோடனே ஆண்டவர் சொல்லல, பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி. ரைட்டு, நல்லா கவனிங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்லலை. கழுதையில் ஏறின உடனே நம்ம ஊர்லலாம் சில அரசியல்வாதிகளை பார்த்துருந்தீங்கன்னா மேடையில் வந்தோடனே இப்படி ஒரு கை காட்டுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுதான், நல்லவர் வல்லவர் வாழ்க கோஷம் போடணும். ஏசு கழுதையில் ஏறி கை காட்டினாரா? இல்லை ஏசு எங்கேயாவது முன்னாடியே சீசன் நாளுக்கு முந்தின நாளில் ப்ராக்டிஸ் கொடுத்தாரா? நாளைக்கு நான் கழுதையில் ஏறுன அடுத்த செகண்ட் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் சொல்லி கொடுத்தாரா? சொன்னாரா? சொல்லையா? சொல்லலை. நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவங்களா பார்த்தாங்க, கூட்டத்தை பார்த்தாங்க, கிரௌடை பார்த்தாங்க. ஏசு எருசலேமுக்கு நேராக வேற போயிட்டு இருக்காரு. ஒருவேளை அரண்மனைக்கு தான் போவார், அரண்மனைக்கு தான் போய் ராஜாவாக போகிறாருன்னு இவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துருச்சு. ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னதத்திலே ஓசன்னா ராஜா அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க பாருங்க, ராஜா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆஸ்வதிக்கப்படுவதாக, பிதாவின் ராஜ்யம் ஆஸ்வதிக்கப்பட, உன்னதத்திலே ஓசனான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. கவனிங்க, அப்படி ஆரம்பிச்சதுனால இயேசு எங்கேயாச்சும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து அப்படின்றார் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நேராக எருசலேமுக்கு வந்துட்டாரு, அழைத்து போய் அடுத்த காரியத்தை பார்த்தா. அது வேற சம்பவம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எந்த கூட்டம், நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் இப்ப எவெல்லாம் உட்காந்து ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு கத்துறானோ இதே கும்பல் தான் இன்னும் ஒரு வாரத்துல என்ன பண்ண போகுது? இவனை அகற்றும், பரபாச எங்களுக்கு, இவனை சிலுவையில் அறையும். யார் சொல்ல போறா? இதே கும்பல் தான். சண்டே ஓசன்னா, ஃப்ரைடே சிலுவையில் அறைஞ்சிடுறது. இது இயேசுவுக்கு தெரியும். 3வது கூட்டம் யார் என்றால்,
இயேசுவுக்கு முன்னாடி ஆகோ ஓகோன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா பின்னாடி போயிட்டா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு புரியும்படி சொன்னா, சபைக்கு வந்துட்டா எப்படி இருப்பாங்க? அண்ணலா இருப்பாங்க. வெளியே போயிட்டா இப்ப புரியுதா? இயேசு எவ்வளவு நேரம் துதிக்கிறோம் என்பதை பார்க்கிறது அல்ல. ஏன்னா இயேசு துதியில மனம் மயங்கி போறவர் அல்ல. இவங்க ஓசன்னா ஓசன்னான்னு இயேசு மகிழ்ந்து வாப்பா இவ்வளவு பேர் எனக்கு இருக்கிறான் இப்ப பாரு அப்படின்னு போகல. ஈவன் நிறைய டைம் இயேசுவை ராஜாவாக்க நினைச்சாங்க. அவங்க பிடிச்சிட்டு போய் இவர் வரமாட்டார், நம்ம தூக்கிட்டு போய் இவரை சிங்காசனத்தில் உட்கார வச்சணும்னு நினைச்சாங்க. மறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், இந்த கும்பல் தான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ண போகுது? இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறை கத்த போறது இதே கும்பல் தான். இப்ப நம்மள இயேசு எப்படி யோசிப்பார்னா, சபையில ஆராதிச்சு அனலா இருக்கிறான், ஆனா இதே கும்பல் தான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுது? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சிருச்சா? நேரம் ஆயிட்டோன்னு யோசிக்கீங்களோ? அல்லேலூயா. முடிச்சிருவேன் டைமுக்கு, கவலைப்படாதீர்கள். ஸோ யோசித்து பாருங்க. மூணாவது கூட்டம் இயேசுவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, இயேசுவுக்கு பின்னாடி ஒரு மாதிரி. இயேசு அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் யாரையும் நம்பி அவர் இணங்கவில்லை. இயேசுவுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், இந்த கூட்டத்தை பற்றியும் தெரியும், ஓசன்னான்னு கோஷ்டி போடுறவனும் தெரியும், சபையில் ஆராதிச்சு அனலா இருக்கிறவங்களையும் தெரியுமா தெரியாதா? தெரியும். இன்னைக்கு நம்ம ஆராதிச்சு அல்லது அப்படியே அவர் மயங்கிட்டு போறவர் அல்ல. ஏன்னா வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ, கேக்குதா? கேக்குதாங்க? அல்லேலூயா. இங்க அல்லேலூயா கர்த்தரை ஏன் சொல்றேன்? நான் தான் வீட்டுக்கு போய் டிவியில் ஆன் பண்ணி என்ன பாடிக்கிட்டு இருப்பேன்? அதை பாட முடியாது, அதை நான் மன்னித்து கொள்ளுங்க. ஏன்னா பாடக்கூடிய பாடல் அல்ல. இது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இங்க மணிக்கணக்கா ஜபிக்கிற அல்லது நான் வெளியே போனவன எப்படி மாறிடுவேன்னு யாருக்கு தெரியுது? இயேசுவுக்கு தெரியும். அன்பான தேவ ஜனமே, மூணாவது கூட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் கூட்டத்தில் தான் நான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், அந்த கழுதையை அவிழ்க்கணும்னு சொல்லி. ரெண்டாவது கூட்டத்திலையும் நான் இருக்கணும்னு விரும்புகிறார், என்னுடையதை அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. நான் தான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான கூட்டம் இவங்க தான். இவங்க எப்படின்னா, கூட்டத்தை பார்த்தா அரண்டுருவாங்க. எல்லாரும் ஓசன்னாவா, நம்மளும் ஓசன்னா. எல்லாரும் சிலுவையில் அரைஞ்சிட்டா நம்மளும் சிலுவையில் அரைஞ்சிருவோம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் சில பேர் பார்த்துருக்கீங்களா? யார் ஒருத்தர் முதல்ல ஆரம்பிப்பாங்களோ அவரை பின்பற்றி எல்லாரும் போயிடுவாங்க. சொந்தமா என்ன பண்ண மாட்டாங்க. இங்க அப்படிதான், ஓசன்னான்னு 2 பேர் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்பிச்சாங்க. அதே போலதான் அந்த சிலுவையில் அறையும் போது இவனை சிலுவையில் அறையும் சொல்லி ஆரம்பிச்சாங்க. மொத்த கூட்டமும் என்ன பண்ணிருச்சு? நம் நிலைமை யோசித்து பாருங்களேன். இந்த திருச்சபையில இயேசு ஆராதிக்கிற என் உதடுகள் தான் வெளியே போய் ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு. இந்த திருச்சபைக்கு இயேசு ஆராதிக்கிற நான் தான் வெளியே போய் வேற எதையோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதை இயேசு அறிவார். நம்ம துதிச்சோன்னு அதான் சொன்னேன், நம்ம துதிச்சோன்னு மயங்கி போகிற தேவன் அவர் அல்ல. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில இந்த 3 கூட்டத்துல நான் எதுல இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைக்கு போன உடனே பரிசுத்தமா வாழ்றேன், சண்டே இட்ஸ் அ மை டே, இல்லது கடவுளுக்கான டே, மற்ற 6 டேஸ் என்னுடைய டே. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க நான் ஆண்டவர்கிட்ட நிறைய சொல்லிட்டு போலாம், ஆண்டவரை இதை பண்றேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி. ஆனா வீட்டுக்கு போய் நான் எப்படி இருக்கிறேன்? இங்கேதான் நான் இன்னும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். வீட்டுக்கு போனா நான் இந்த விட பரிசுத்தமா இருக்க வேண்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிறா. இந்த 3வது கூட்டத்தார் ஜனங்கள் ஓசன்னா அல்லேலூயான்னு ஆர்ப்பரிச்சாங்கல்ல, அந்த கேங்கு தான், அதே கேங்கு தான் ஒரு வாரத்தில் சொல்லுது, இவனை அகற்றுங்க, பரபாச விடுதலை பண்ணுங்க, இவனை சிலுவையில் அறைங்க. நீங்களும் நானும் இயேசுவை இங்க துதிச்சிட்டு வீட்டுக்கு போய் அவளை சிலுவையில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? இயேசு சொன்னாரு, அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அம்மா எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் வாசிங்க, ஜெபிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5, 6.
ம், ம், ம். நல்லா கவனிங்க, தெளிவா இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும், அடுத்து என்ன போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலங்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓசன்னா ஓசன்னான்னு ஆராதிச்ச அல்லது ஆர்ப்பரித்த அதே ஜனம் ஒரே வாரத்தில் சொல்லுது, இவனை சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி. ஏசு அதனால தான் அவங்கள நம்பல, அவர் யாரையும் நம்பி இணங்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. நீங்களும் நான் இங்க வந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஆண்டவரை நல்லவர் வல்லவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு ஒரே அர்த்தம் தான், இங்க நான் அவரை போற்றேன், வீட்டுல போய் அவரை சிலுவையில் அடிக்கிறேன். இந்த வசனம் தான் சொல்லுகிறது, அதை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தாங்களே அந்த குமாரனை சிலுவையில அடைந்து அவமானப்படுத்துகிறாங்க. நீங்களும் நானும் செய்கிற காரியமும் நிறையவில்லை, அப்படித்தான் இருக்கிறது. இதுதான் அந்த மூன்றாவது கூட்டம். சபையில் ஒரு மாதிரி, வீட்டுக்கு போனா ஒரு மாதிரி, இங்க வந்து ஆண்டவர் உயர்த்துவாங்க, வீட்டுக்கு போனா அதே ஆண்டவரை சிலுவையில மாட்டி வச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காலைவேளை தேவன் நம்மோடு பேசுகிறார். நான் சொன்ன காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற. 3 நபர்கள் முக்கியமானவர்கள், அந்த 3 விதமாக இந்த காரியத்தை பார்க்கலாம் என்று சொன்னேன். மார்க் 11:1-10. முதல்ல இயேசு கிறிஸ்து, அவர் எதற்காக கழுதையின் மீது ஏறி போனார், வேத வசனத்தை எப்படி நிறைவேற்றினார்னு சொன்னேன். அவர் ராஜாவாய், அந்த சாந்த குணம் உள்ளவராய் அந்த கழுதை மேல ஏன் ஏறி போனார், ஏன் அந்த கழுதையை சூஸ் பண்ணாரு, எல்லாவற்றையும் சொன்னேன். அது முதல் காரியம். 2வது யாரை சொன்னேன், கழுதை. அந்த கழுதையுடைய காரியம் என்ன, கட்டப்பட்டிருக்கும் போது அந்த கழுதை எப்படி இருந்துச்சு, கட்ட அவிழ்க்கப்பட்ட உடனே அதோடைய நிலைமை எப்படி மாறிச்சு. இனி உங்களை என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செயல்பட விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி தெளிவாய் சொன்னேன், புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். 3வது அந்த கூட்டத்தார், இப்படிதானே, அந்த மனிதர்கள். அந்த மனிதர்கள்ல 3 விதமா சொன்னேன். அந்த கூட்டத்தில் 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல யார சொன்ன, சீஷர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கழுதைய கட்டவிழ்த்தாங்க. அப்போ அநேகரை கட்டவிழ்ப்பதற்கு என்ன அழைச்சிருக்கிறாரு, நானும் இன்னைக்கு கழுதையை போல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிற. நான் கட்டவிழ்க்கப்பட்டேன்னா தேவனுக்காக அந்த கழுதை எப்படி அவர் சுமந்து கொண்டு போச்சோ நானும் அவரை சுமந்து கொண்டு போக முடியும். அப்ப நான் பண்ணணும்னா என்ன அழைச்சது இதுக்கு, அநேகரை கட்டவிழ்க்காக. நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன், கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன். 2வது யார சொன்ன, அந்த கழுதையுடைய ஓனர்ஸ் சொன்ன. இயேசு வேணும்னு சொன்ன உடனே அந்த கழுதை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நீ உங்கள்கிட்ட அதை என்கிட்ட ஆண்டவர் தான் சொன்ன. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்டயோ அந்த சுயத்தை எடுத்து போட்டு ஏன் சித்தத்தை செய்யவான்னு சொல்லி அழைக்கிறார். இல்ல அந்த கழுதை தான் எனக்கு வேணும், கழுதை யாரும் கொடுக்க முடியாது, என் சுயம் தான் என்னை நடக்கணும், என் சுயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் நீனா, உன் கழுதை தேவனுக்காக செயல்பட முடியாது, வேற கழுதையை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. என் சுயத்தை நான் விட்டு கொடுக்கலன்னா எனக்கு பதில் வேற ஒருத்தர் அந்த வேலையை செய்து கொண்டு இருப்பாங்க, நான் அந்த மகிமையை பெறாமல் போயிடுவேன். எனக்கு அந்த சுயத்தை அந்த ஓனர் எப்படி கழுதையை விட்டு கொடுத்தாங்களோ இயேசுவுக்காக, அந்த சுயத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமான்னு சொல்லி அதை குறித்து பார்த்தோம். கடைசியா யாரை பார்த்தோம், அவரை சுத்தி நின்று அவர் ஆர்ப்பரித்த ஜனங்கள். ஓசன்னா ஓசன்னான்னு சொன்ன அதே ஜனம்தான் வர்ற வெள்ளிக்கிழமை சிலுவையில் என்ன பண்ண போகுது, அறைய போகுது. இதே போலதான் 11 மணி வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் 12 மணிக்கு எப்படி மாறிடுறேன். அல்லேலூயா. சொன்னவங்களை தாங்க சொன்னேன், என்ன பார்த்து ஏன் சொல்றீங்க, முறைக்கிறீங்க சில பேர். யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். 11 மணி வரை நான் வேற மாதிரி, ஏன்னா நான் சபைக்குள்ள இருப்பேன். 12 மணிக்கு அப்புறம் ஏற ஆச்சு, ஏன்னா நான் எங்க இருக்கிறேன். அதனால தான் எய்ட்ஸ் பயன்படுத்த முடியல. இன்னைக்கு தேவன் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். அந்த கழுதைய, கட்டப்பட்டிருந்த கழுதையை பயன்படுத்தியது போல உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி ராஜ்யத்தின் மேன்மைக்காக நான் செய்ய வேண்டியது ஒன்று, தேவனுக்காக நான் செயல்பட முடியாதபடி என்னை கட்டி வைத்திருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி வெளியே வரணும். அந்த கழுதையை விட்டு கொடுத்தது போல என் சுயத்தை நான் இழந்தா மட்டும்தான், அதான் நம்ம பாடல் படிச்சோம்ல, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவேன். அப்படி அவருக்காக நான் விட்டு கொடுத்தேன்னா என்ன கொண்டு அவர் அநேகரை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதே போல கடைசியாக ஏன் விருப்பத்தின்படி சபைக்குள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருப்பேன்னு சொல்லாதபடிக்கு தேவனுக்காக எங்கும் ஒரே போல பரிசுத்தமா நான் வாழும் பொழுது
தேவனுக்காக செயல்பட முடியும். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.